friends, welcome to my Smiley eat channel. இப்போ நான் பார்க்க போகிறது இடித்த சாம்பார். இதுக்கு 100 கிராம் துவரம் பருப்பு வேக வச்சுக்கலாம். எப்பவும் மாதிரி அதில் பெருங்காயம் போட்டு வேக வச்சுக்கிறேன். இப்போ பருப்பு நல்லா வெந்துடுச்சு. அதில் சின்ன வெங்காயம், தோல் உரித்த சின்ன வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கிறேன். பச்சை மிளகாய் நீல வாக்கில் கட் பண்ணி 2 போட்டுக்கிறேன். சாம்பார் தூள் 1/2 ஸ்பூன், தக்காளி போட்டுக்கிறேன். சாம்பார் கொதிச்சிக்கிட்டோம். சாம்பார் கொதிச்சிக்கிட்டே இருக்குது. இப்போ சைடில் ஒரு கடாயில் எண்ணெய் 1 ஸ்பூன் ஊற்றி 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். அதோட மிளகு 1 ஸ்பூன் போட்டு ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். அதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டு நல்லா ப்ரௌனிஷாக ஆகிற வரையும் ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். அடுத்தது கடாயில் ஜீரகம் அரை டீஸ்பூன் போட்டுக்கிறேன். 1/4 டீஸ்பூன் வெந்தயம், நிறைய போட்டோன்னா கசந்து போயிடும். அதையும் ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். அது ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா காஞ்ச மிளகா, காஷ்மீரி சில்லி இல்லைன்னா சாதாரண மிளகாவே. இப்போ இது 100 கிராம் பருப்புக்கு இந்த மசாலா பொருள் இடிக்கிறேன். இதுக்கு 5 மிளகா நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதோட மல்லி, வெற மல்லியாக இருந்தாலும் போட்டுக்கலாம். இல்லைன்னா நான் மல்லித்தூள் போட்டிருக்கேன். மல்லி இல்லைனால மல்லித்தூளாக 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். எல்லாத்தையும் ரோஸ்ட் பண்ணிவிட்டு கிரைண்ட் பண்ணி வச்சுக்கலாம். எல்லாத்தையும் ரோஸ்ட் பண்ணி கிரைண்ட் பண்ணிக்கணும். கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு தாளித்து, கருவேப்பிலை தாளிச்சிட்டு இஞ்சி பூண்டு விழுதும் கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலையும் போட்டு தாளிச்சிக்கிறேன். தாளித்ததுக்கப்புறமா 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டு நல்லா வதக்கிட்டு சாம்பாரில், கொதிக்கிற சாம்பாரில் விடணும். வதக்கி சாம்பாரில் விட்டுட்டு புளி ஒரு சின்ன
சின்ன ஆனியன் அளவுக்கு எடுத்துகிட்டு ஊற வச்சு அதையும் புளி தண்ணி கரைச்சி ஊற்றிக்கிறேன். சாம்பார் நல்லா 2 கொதி வந்ததுக்கப்புறமா ஃபைனலாக நான் அரைச்சி வச்சுருக்க மசாலா பவுடரையும் சேர்த்துட்டு கொத்தமல்லி போட்டு கார்னிஷ் பண்ணோன்னா ரொம்பவும் டேஸ்டியான இடித்த சாம்பார் ரெடியாக இருக்கும். இட்லி, தோசை, சாதத்துக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்டியான இடித்த சாம்பார் ரெடியாக இருக்கும். வீடியோ லைக் பண்ணிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.